sprechen Sie. Ist die Wohnung passend for Sie? வரும் nicht. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நேற்று பார்க்கும்போது கார்ல அலெக்ஸ் வந்து ஒரு வீடுக்காக அப்பார்ட்மெண்ட்காக பார்க்குறாங்க இல்லைங்களா, அதே தான் கண்டினியூ ஆகுது இப்போ. ஸோ இவங்க வந்து ஆடு பார்க்குறாங்க. ஓனும் சன்சாய்கன்னா வீடு பற்றி ஹோம் வேக்கன்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த பேப்பரில் படிச்சுட்டு இருக்காங்க. ஹோரன்சி த ஸ்கெச் பிளாக். ஸோ இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு இந்த 5ல் எந்த வீடை பற்றி பேசுகிறாங்கன்றத கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது கரெக்டான ஒண்ணுங்க. ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ். ஸோ எந்த வீடை பற்றி பேசுகிறாங்க, அது கரெக்டான வீடாக இருக்குமா அவங்களுக்கு அப்படின்னு. அவங்க இங்கே இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, என்ன 3 ரூம் வேணும், 80 ஸ்கொயர் ஃபீட்டு, மேக்ஸிமம் 800 யூரோஸ், சகனம் வித் பால்கனோட டெரஸ், ரூஷிஷுன் ஹெல். ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். Schau mal hier, das klingt gut. Elegante Wohnung im Zentrum mit Balkon. 6. Stock mit Aufzug. Das ist doch super, oder? Ja, aber lies mal weiter. 950 Euro Miete. Oh, stimmt. Die ist zu teuer. Und die hier? ஓகே, எந்த வீடை பத்தி பேசுறாங்க, அது கரெக்டா இருக்கா இல்லையா? இல்ல இருக்கு. ட்ரையா மேம்? எதுப்பா? 3 Yes. So elegante im Zentrum Marken 6. Stock. So இது கரெக்டா இருக்கா இல்லையா? இருக்காது மேம். ஏன்? அவங்க 800 1000 கேட்டிருந்தாங்க மேம். இது சூப்பர். ஓகே, இப்போ வந்து இந்த வீடு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்லணும். ஸோ தி ஓனுங் இஸ் டாயர் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ். தி ஓனுங் இஸ் நிஷ்ட் பில்லிஷ், அது வந்து அஃபோர்டபுள் கிடையாது, சீப்பான ரேட் இல்லை. The owning is sehr teuer, very expensive. The owning is zu teuer, too expensive. So expensive சொல்றதுக்கு இந்த 4 விதமா நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ மற்ற வீடு கூட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வேர்ட்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ரூஹிஷ்னா அமைதியான பிளேஸ், லவுட்னா நாய்ஸி. ஸோ கிளைன் ஸ்மால், க்ரோஸ் பிக், ஹெல் வந்து பிரைட்டு, டுங்கல் வந்து டார்க், டாயர் எக்ஸ்பென்சிவ், குன்ஸ்டிஷ் இல்லை பில்லிஷ்னா சீப்பு, சென்ட்ரல்னா சிட்டி சென்டர், நிஷ்ட் சென்ட்ரல்னா நாட் இன் த சென்ட்ரல். சரி, இப்போ ஒவ்வொரு வீடை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஓனுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியல் ஃபார் ஸ்டூடெண்டன், அப்பார்ட்மெண்ட் மிட்டூஷர், நேஹே யூனிவர்சிட்டி. ஸோ இந்த வீடு வந்து கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு? ஏன்? No, ma'am. Please கேட்டுருவாங்க மேம். ஓனும் ஐன்ஸ் இஸ் ஜூ கிளைன், ரொம்ப ஸ்மால், டூ ஸ்மால். ஓகேங்களா? ஓன்லி ஐடியல் ஃபார் ஸ்டூடெண்டன். ஓகே, ஓனும் ஸ்வை ist Wohnung zwei passend for Sie. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா ஓனும் ஸ்வை?
ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ம் எனக்கு சரியா கேட்கல. Drei Zimmer Wohnung, schon sehr ruhig. Drei Zimmer Wohnung, schon. Terrasse mit der S-Bahn nur 30 ஓகே Minuten ஆனா bis ins... சென்டர் சரியா கேட்கல எனக்கு. ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் ஓகே தான் மேம். ஆனா அந்த பிளேஸ் வந்து சிட்டியோட சென்டர்ல இல்ல அப்படின்ட்டு இருக்கான். ரெஸ்டிஷ். ஸோ சென்டருக்கு போகணுன்னா 30 minutes ஆகும். அதுவும் ட்ரெயின் எடுத்தான். ஓகேவா? ஓகே, தேர்ட் வந்து ஆல்ரெடி கேட்டுட்டோம். ஃபோர்த் ஒன், ஹெல்ல ஓனும் சூப்பர் ஃபார் யுங்கர் லாய்ட்டு இன் சென்ட்ரும் டிரெக்ட் அண்டர் ஹவுஸ் ஸ்ட்ராஸ பைம் பான்ஹாஃப். இது ஃபோர்த் ஒன். எஸ் செட் ஆகும். எல்லாரும் என்ன சொல்றீங்க? எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஹெல்லே ஓனும் சூப்பர் ஃபார் யுங்கர் லாய்ட்டர். ஸோ யங் பீப்புளுக்கு ஹெல்லே ஓனும்னா நல்லா பிரைட்டான அப்பார்ட்மெண்ட்டு, யங் பீப்புளுக்கு கரெக்டாக இருக்கும். இன் சென்ட்ரூம், ஸோ சிட்டி சென்டரில், டிரெக்ட் அண்டர் ஹவுஸ் ஸ்ட்ராஸ பைம் பான்ஹாஃப். மெயின் ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் மெயின் ரோட்லேயே இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட். செட் ஆகுது. ஓகே தான் மேம். ஓகேவா? ஓகே, அஞ்சாவது கூட பார்த்துடலாம். வி ஆர் ஃபர்மிட்டன் ஓனுங் மிட் ஜூட் பால்கன். ஸோ வித் சவுத் பால்கனி, சவுத் சைட் ஃபேஸ் பண்ணுற பால்கனி இருக்குது. டாப் ரினோவியட், நல்லா ரெனோவேட் பண்ணது, நல்லா பிரைட்டாக சென்ட்ரல் ஒன் ரூஹிஷ். ஸோ இது ஓகே மேம். ரெண்டுமே ஓகே சொன்னா எப்படி? ரெண்டுமே ஓகே சொன்னா எப்படி? ஃபுன்ஃப் மேம். ஃபுன். ஏன் ஃபியர் இல்லை? வரும் நெக்ஸ்ட். தெரியலையா? 2 பேருக்கு தானே மேம். ஆமா, ஸ்கொயர் ஃபீட்டும் அதிகமா இருக்கு, ரெண்டும் அதிகமா இருக்கு. ஆனா ஃபுன்ஃப்ல வந்து ரெண்டும் கம்மி. உங்களுக்கு 8 ஸ்கொயர் மீட்டர் தானே மேம் கேட்டாங்க. ஓகே. ஸோ இன்னொரு மெயின் ரீசன் என்ன? ஓனும் ஃபியர் ஈஸ்ட் டிரெக்ட் அண்டர் ஹவுஸ் ஸ்ட்ராஸ பைம் பான்ஹாஃப். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற அந்த மெயின் ரோட்லயே இருக்கு. அப்போ எப்படி இருக்கும் வீடு? நல்லா நாய்ஸியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஓனும் ஃபியர் ஈஸ்ட் சேர் லவுட். ஸோ ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ ஓனும் ஃபுன் ஃபேஸ்டி பேசன் ஃபோசி. ஓகேங்களா? ஓகே. ஸோ தி நாய் ஓனுங் அலெக்ஸ் ஒன் கார்லா ஹாபன் ஐன நாயை ஓனுங்க. இப்போ வீடு கிடச்சிச்சு அவங்களுக்கு. இப்போ என்ன திங்ஸு எந்த இடத்துல வைக்கணும், எந்த ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. ஸோ டர் கம்ப்யூட்டர், டர் ஃபேன்சியர், டி லாம்பர், டர் ரெகால், டர் கூல் ஷங்க். இந்த 5 திங்ஸை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. ஸோ கார்லா கம்ப்யூட்டரில் எங்கே வைக்க சொல்கிறாங்க, ஆலெக்ஸ் எங்கே வைக்கணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எல்லாமே கேட்கணும். So, wie machen wir das jetzt? Ich denke, den Computer, den stellen wir in die Küche. Da ist es schön hell, da kann ich gut arbeiten. In die Küche? Mensch, Carla, jetzt haben wir endlich ein Arbeitszimmer. Und der Computer kommt natürlich ins Arbeitszimmer. Findest du? Na gut, aber den Fernseher stellen wir ins Schlafzimmer. Da kann ich im Bett fernsehen, das ist doch sehr gemütlich. Was? Also, wirklich nicht. Der Fernseher muss natürlich ins Wohnzimmer.
Wir haben doch ein neues Sofa. Da kann man super fernsehen. Aber dann stellen wir die Lampe ins Wohnzimmer neben das Sofa. Die Lampe? Nein, die brauche ich im Schlafzimmer. Ich will am Abend noch lesen. Aber dieses Regal hier stellen wir in den Flur. Da ist viel Platz. Das Regal? Auf keinen Fall. Das Regal stellen wir ins Arbeitszimmer. Das ist viel zu groß für den Flur. Aber den Kühlschrank können wir in den Flur stellen. Dann haben wir in der Küche mehr Platz. Den Kühlschrank in den Flur? Warum das denn? Den Kühlschrank stellen wir natürlich in die Küche. Kühlschränke stehen immer in der Küche. Mensch, Alex, du bist immer so langweilig. Also Carla, wirklich, das regt mich total auf. Jetzt haben wir hier unsere Wohnung und du... ஓகே, கண்டுபிடிச்சிங்களா? Noch einmal bitte, Ma'am. So, wie machen wir das jetzt? Ich denke, den Computer, den stellen wir in die Küche. Da ist es schön hell, da kann ich gut arbeiten. In die Küche? Mensch, Carla, jetzt haben wir endlich ein Arbeitszimmer. Und der Computer kommt natürlich ins Arbeitszimmer. Findest du? Na gut, aber den Fernseher stellen wir ins Schlafzimmer. Da kann ich im Bett fernsehen, das ist doch sehr gemütlich. Was? Also, wirklich nicht. Der Fernseher muss natürlich ins Wohnzimmer. Wir haben doch ein neues Sofa, da kann man super fernsehen. Aber dann stellen wir die Lampe ins Wohnzimmer neben das Sofa. Die Lampe? Nein, die brauche ich im Schlafzimmer. Ich will am Abend noch lesen. Aber dieses Regal hier stellen wir in den Flur. Da ist viel Platz. Das Regal? Auf keinen Fall. Das Regal stellen wir ins Arbeitszimmer. Das ist viel zu groß für den Flur. Aber den Kühlschrank können wir in den Flur stellen. Dann haben wir in der Küche mehr Platz. Den Kühlschrank in den Flur? Warum das denn? Den Kühlschrank stellen wir natürlich in die Küche. Kühlschränke stehen immer in der Küche. Mensch, Alex, du bist immer so langweilig. Also Carla, wirklich, das regt mich total auf. Jetzt haben wir hier unsere Wohnung und du... மேம் கம்ப்யூட்டர் வந்து அலெக்ஸ் ஆர்பைட் சிம்மர்ல வைக்க சொல்றாங்க மேம். ம். பேரண்ட்ஸ் சம்மர் வந்து கார்ல வந்து ஓகே. அலெக்ஸ் ஓன் சிம்மர் வைக்க சொல்லிருக்காங்க. ம். லம்பே வந்து கார்ல ஓன் சிம்மர்ல வைக்க சொல்லிருக்காங்க மேம். ம். அலெக்ஸ் டால் சிம்மர்ல மேம். ம். Das Regal கார்ல ஆர்பைட் சிம்மர்ல மேம். அலெக்ஸ் வந்து 10 ஃப்ளோர்ல மேம். ம். 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 அப்புறம் லாஸ்ட் குல்ஷாங் வந்து கார்லா 10 ஃப்ளோர்ல மேம். அலெக்ஸ் வந்து பிக் குர்ஷி மேம். ம். ஓகே, சூப்பர். யார் சொன்னது ஆன்சர்ஸ்? ஏஞ்சல் மேம். ம். சூப்பர், வெரி குட். தேங்க்யூ மேம். ஸோ இப்போ இந்த இடத்துல வைக்க போகிற எல்லாமே கரெக்டு, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு. ஸோ இப்போ இதில் என்ன கற்றுக்க போகிறோம்னா, எந்த இடத்துல வைக்க போகிறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அக்குசாட்டிவ். ஓஹின்னா டு வேர், விச் பிளேஸ், எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்னும் போது இன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இன் வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், அக்குசாட்டிவில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்திருக்குமே, இன்னும் வந்து வேறு எதுக்கோ கூட வந்துச்சு, அது கேட்கலையா நீங்கள்? நான் இதுக்கு 2 classes பேக் வந்து இன்னும் டாட்டிவ்ல வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து இன்னும் அக்குசாட்டிவ்ல வரணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு டவுட் வரலையா உங்களுக்கு? ஓகே, நானே சொல்லிடுறேன். ஸோ டாட்டிவ்லையும் அக்குசாட்டிவ்லையும் ரெண்டுத்துலேயும் இன் வரும். ஆனால் அது எப்படி நீங்கள் எந்த இடத்துல நான் டாட்டிவ்க்கும் அக்குசாட்டிவ்க்கு ரெண்டுத்துக்குமே எப்படி போட முடியும் அப்படின்னா,
ஸோ மூமெண்ட் இருக்கு. நான் ஃபோன் எடுத்து டேபிள் மேலே வைக்க போகிறேன் அப்படின்னா மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த மூமெண்ட் இருக்கும்போது எந்த இதுக்காச்சும் மூமெண்ட் இருக்கும்போது அது வந்து அக்குசாட்டிவ் கேஸில் யூஸ் பண்ணுவோம். மூமெண்ட் இல்லாத ஃபோன் வந்து டேபிள் மேலே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? மூமெண்ட் இருந்துச்சுன்னா அக்குசாட்டிவ் கேஸ், மூமெண்ட் இல்லை ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு மென்ஷன் பண்றோம்னா டாட்டிவ் கேஸ். ஓகேவா? ஓகே மேம். சரி, இங்க வந்து ஒஹின் எந்த இடத்துல வைக்க போறோம் அப்படின்னும் போது இன் பிளஸ் அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேர் ஃப்ளூவர்ன்றது வந்து என்னது? இன் டேன் ஃப்ளூவர். நான் ஃப்ரிட்ஜை வந்து கூல் ஷாங்க் வந்து நான் ஃப்ளோர்ல வைக்க போறேன்னா ஈஸ்டெல்ல டேர் கூல் ஷாங்க் இல்லைங்க. ஓகே, இஷ் ஸ்டெல்ல டேர்ன்றது டேனா மாறிடும். ஓகேங்களா? டேன் கூல் ஷாங்க் இன் டென் ஃப்ளூவர். ஸோ நான் ஃப்ரிட்ஜை எடுத்துட்டு ஹால்வேல வைக்க போறேன், ஃப்ளோர்ல வைக்க போறேன் அப்படின்னா நான் பிளேஸ் பண்ண போறேன். ஸ்டெல்லர்னா டு பிளேஸ் ஆர் டு கீப். ஐ கீப் த ஃப்ரிட்ஜ் இன் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்றதுக்கு இது இப்படிதான் யூஸ் பண்ணும். அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும். மற்றதெல்லாம் சேம் அதே தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பாருங்க, இன்ஸ் ஸ்லாப் சிம்மர்ல வைக்க போறேன்னா என்ன சொல்வீங்க? ஈஸ்டெல்ல ஈஸ்டெல்ல டி லாம்பு இன்ஸ் ஸ்லாப் சிம்மர். ஸோ உங்களுக்கு வேற எதுவுமே மாறாது, இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். வெறும் மேஸ்குலின் மட்டும் டேனா மாறும், அவ்வளோதான். ஸோ இது வந்து கார்ல வைக்க போறாங்கன்னா கார்லா வாண்ட், வில்லுன்னா வாண்ட் இல்லை வுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்லா வில்டன் கம்ப்யூட்டர் இண்டி கியூஷே ஸ்டெல்லன். ஆனா அலெக்ஸ் எங்கே வைக்கணும்னு சொல்றாரு? கம்ப்யூட்டர் அலெக்ஸ் ஓகேவா? ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு இப்போ சென்டென்ஸ் எழுதணும். நீங்கள் இது கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் கார்லாம் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அலெக்ஸ் எங்கே வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மொத்தமாகவே எழுதணும். நீங்கள் எழுதிட்டு எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். அதே மாதிரி இது உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்கன்றது இன் வெல்ஷர் ஜிம்மர் ஸ்டெல்லன்ஸி டிங்கர். ஸோ இதெல்லாமே இந்த திங்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்கன்றது நீங்கள் இதுவும் எழுதி அனுப்பணும். சரிங்களா? அடுத்த லேசன் சிடி ஐன்லாடும் வெல்ஷ இன்ஃபர்மேஷன் ஃபேலன். ஸோ இது இன்விடேஷன். இப்போ அவங்க வீடு முடிச்சுட்டாங்க, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ, இதோ கிளாஸ் பா. இருக்கேன், வீட்டில் தான். இல்லை, அவனுக்கு பண்ணலை, அனுப்பிட்டாங்க. வேணாம்னு சொல்ல, ஹார்ட் ரேட் அதிகமாகுது. ஸோ ஒரு 10 days கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இன்விடேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது இந்த இன்விடேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹலோ ஃப்ரெண்டு, das Wochenende kommt, die Sonne scheint und unsere Wohnung ist fertig. So weekend is coming,
sun shines and our house is completed. We are fan am Samstag in der Hansstraße 11a. ஸோ நாங்கள் வந்து சாட்டர்டே எங்கள் வீட்டில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே செலிப்ரேட் பண்ணுவோம். Hoffentlich habt ihr Zeit. I hope you have time. Wir freuen uns schon. So we are looking forward. So welche Informationen fehlen in die Einladung? ஸோ இதில் எது மிஸ் ஆகுது? டைம் கொடுக்கல மேம். டைம் கொடுக்கல. அப்புறம் டைம் அப்புறம் வேற என்ன? அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்தாச்சு. Anstrastraße 11a. டேட் மேம். எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ வந்து இந்த ஆடியோல வந்து இந்த டேட் அண்ட் டைம் சொல்லுவாங்க, அதை நீங்க நோட் பண்ணணும். Carla Schneider? Hallo Carla, hier ist Vanessa. Ach, hallo Vanessa. Wie geht's dir? Ja, gut. Du, vielen Dank für die Einladung zu eurer Party. Gerne. Ich hoffe, du kommst. Ja, natürlich. Aber an welchem Samstag ist die Feier denn? In der Einladung steht gar kein Datum. Oh nein, wirklich? Also am 3. Juni. Und um wie viel Uhr? Oh Mann, steht das auch nicht in der Nachricht? Also um 19 Uhr. Super. Dann sehen wir uns am Samstag. Du, sag mal, komm. கண்டுபிடிச்சிங்களா? நோ மேம். சாம்ஸ்டாக்ங்கிறது நாக்கு இன்வால்வ் விட்டானே. Carla Schneider? Hallo Carla, hier ist Vanessa. Ach, hallo Vanessa. Wie geht's dir? Ja, gut. Du, vielen Dank für die Einladung zu eurer Party. Gerne. Ich hoffe, du kommst. Ja, natürlich. Aber an welchem Samstag ist die Feier denn? In der Einladung steht gar kein Datum. Oh nein, wirklich? Also am 3. Juni. ஸோ என்னைக்கு? யூனி. டேட் சொல்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அந்த மாதிரி இதுல தான் சொல்லியிருக்காங்க. Am 3. Juni. தெரியலையா? ரிட்டன் யூனி. ரிட்டன்னா என்ன நம்பர்? S10, Y10, written. Third June. So 3rd June. Time என்னன்னு கண்டுபிடிங்க. Und um wie viel Uhr? Oh Mann, steht das auch nicht in der Nachricht? Also um 19 Uhr. ஒரு நிமிஷம் இருங்க. கண்டுபிடிச்சிங்களா? 19 Uhr. So written uni.
1 minute இருங்க. Sorry students. So okay, written uni. I'm written uni. So date சொல்லும்போது I'm written uni. 9th January. ஓகே. இப்போ என்னன்னா இப்போ இந்த லெட்டருக்கு நீங்கள் ரிப்ளை எழுத போகிறீங்க. ஒன்று உங்களால் வர முடியும், இன்னொன்று உங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே எனக்கு எழுதி அனுப்புங்க, நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து லீபே கார்ல, லீபர் ஆலெக்ஸ், இப்படி இதே ஃபார்மேட்டில் எழுதிட்டு கமா போட்டுட்டு கீழே வந்து ஃபீல் அண்ட் டாங்க். வி வந்து பாருங்கள் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது. நீங்கள் கமா எழுதி முடிச்சதுக்கப்புறமா கீழே ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபீல் அண்ட் டாங்க் ஃபார் டி ஐன்லாடும். ஸோ இந்த டி ஐன்லாடும் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீல் அண்ட் டாங்க் ஃபார் டி ஐன்லாடும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டாங்கா ஃபார் டி ஐன்லாடும். ஸோ இப்போ உங்களால் வர முடியும்னா இந்த ஃப்ரேசஸ் எடுக்கணும். க்ளூக் ஒன்ஸ் ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். ஈஷ் காமே ஜேர்கன், நான் கண்டிப்பாக வரேன். இல்லைன்னா ஈஷ் நல்லா ஸ்லாஷ் போட்டு வச்சிருக்கிறதுல ஏதா ஒன்று தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். க்ளூக் ஒன்ஸ் இஷ் காமே ஜேர்கன் சொல்லலாம். Ich freue mich auf die Feier, இல்லைன்னா ich freue mich schon auf Samstag und komme sehr gern. ஸோ இது எல்லாமே சேர்த்து இருக்கு. நான் கண்டிப்பாக வரேன், ஐ எம் வெரி ஹாப்பி டு கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் can ich etwas mitbringen அப்படின்னு கேட்கலாம். நான் எதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ich bringe einen Kuchen, நான் ஒரு கேக் கொண்டு வரேன், இல்லை சாலட் கொண்டு வரேன், ஏதோ ஒன்று மிட் ஓகே அப்படின்னு அவங்கள கேட்கணும். Kann meine Freundin, meine Freundinனா கேர்ள், mein Freundனா பாய். ஸோ meine Freundin அப்படின்னா எல்லா கேஸ்லேயும் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த மாதிரி தப்பான அந்த மாதிரி கிடையாது. கேர்ள் ஃப்ரெண்ட் மீன்ஸ் கேர்ள்ஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பாய்ஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதை மீன் பண்ணி சொல்கிறது. Kann meine Freundin இல்லை மைன் ஃப்ரெண்ட் மிட் காமன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு, மேல் ஃப்ரெண்டு இல்லை ஃபீமேல் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஃபீலை இல்லை லீபே க்ரூஸை போட்டு உங்கள் சிக்னேச்சர். இன்னொன்று உங்களால் வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஈஷ் கேன், அதுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஈஷ் கேன் லைடர் நிஸ்ட் காமன், ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வர முடியல. இல்லைன்னா எஸ் டூட் மியர் லைட் ஆபர் ஈஷ் கேன் நிஸ்ட் காமன், ஐ எம் சாரி பட் ஐ கேன் நாட் கம். அப்படி இல்லைன்னா ஈஷ் ஆபர் லைடர் கைனசைட், அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் ஹாவ் டைம். ஸோ டைம் இல்லை வர முடியாதுன்னு சொன்னால் வெறும்னே அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டுடக்கூடாது. யூ ஹாவ் டு கிவ் த ரீசன் வை யூ ஆர் நாட் கம்மிங். ஸோ ஈஷ்முஸ் அம் சாம்ஸ்டாக் ஆர்பைட்டன், சாட்டர்டே வேலை இருக்குது. இல்லைன்னா ஈஷ் ஆபே அம் சாம்ஸ்டாக் ஐன ஃபெராப்ரேடும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. இல்லைன்னா ஈஷ் கேஹே அம் சாம்ஸ்டாக் ஆபன், ஸோ எங்கே போகிறீங்களோ ஜூம் ஆர்ட்ஸ் டாக்டர் கிட்ட போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஹோஃபன்ட்லிஷ் ஜேஹன் வியர் உன்ஸ் பால்ட் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம், சந்திக்கலாம். ஃபீல் ஸ்பாஸ், ஹாவ் ஃபன், ஃபீல க்ரூஸர் இல்லை லீபே க்ரூஸர். ஸோ இப்படி சொல்லிவிட்டு இந்த லெட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 லெட்டர்ஸ் எழுதணும். ஐ கேன் கம் இல்லை ஐ கேன் நாட் கம், 2 லெட்டருமே எழுதணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்லாஷ் போட்டது எல்லாமே ஒன்று இல்லை இது இல்லை ஒன்று அது அப்படின்னு போடணும், எல்லாமே எழுதிட முடியாது. சரிங்களா? ஸோ நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸும் கம்ப்ளீட் பண்ணும், அப்புறம் இதுவும் கம்ப்ளீட் பண்ணும், தென் இந்த லெட்டர் கூட நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பணும். சரிங்களா? ஓகே மேம்.